ஏனைய ஆசிரியைகளே, நிர்வாக உறுப்பினர்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது உள்ளத்திலும் சலாத்தை முதன்முதல் சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நேரத்தை கவனத்தில் கொண்டு தரப்பட்ட நிமிடங்களும் 20 நிமிடம் என்பதனால் எதனை பேசுவது, எதனை சிந்திப்பது என்று தடமாறியவனாக காலத்துக்கும் நேரத்திற்கும் இம்மதரசாவுக்கும் ஏற்ற சில விடயங்களை சொல்லிவிட்டு சொல்லலாம் என கூறி எனது உரைக்கு வருகின்றேன். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எமக்கு தந்திருக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு நிஅமத்து சொத்து தான் இந்த குர்ஆனுடைய அறிவென்று சொல்வது. உலகத்தில் என்ன கலைகளை படித்தாலும், என்ன கலைகளை கற்றறிந்தாலும், என்ன அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் குர்ஆனோடு தொடர்பற்ற கல்வி, குர்ஆனோடு தொடர்புள்ள அறிவு அல்லாஹ் ஒரு பொழுதும் வீணாக்குவதில்லை. குர்ஆனுக்கு பாடுபட்ட, குர்ஆனுக்கு உழைப்பு செய்த, குர்ஆனை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து நோக்கினாலும் குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்கினார்கள், உழைப்பு செய்தார்கள், அதற்காக பணிவிடை புரிந்தார்கள். குர்ஆன் சக்தியினால் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனுக்கு நேரத்தை ஒதுக்கியதனால் அல்லாஹ் கொடுத்த அந்தஸ்து. குர்ஆன் ஒரு ஆயத் எந்த இடத்தில் இறக்கப்பட்டது, என்ன நேரத்தில் அருளப்பட்டது, இதனுடைய காரணம் என்ன என்று கேட்கப்பட்டால் உடனடியாக பதிலளிக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கினான். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனுக்கு பாடுபட்டதனால், குர்ஆனுக்கு நேரம் செலுத்தியதனால் அல்லாஹ் அழகான குரல் வளத்தை கொடுத்தான். அல்லாஹ் கூட, உபயே, நீங்கள் உங்களது கிராத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு ஓதி காண்பீங்கள் என்று அல்லாஹ் நன்மாராயம் கூறக்கூடிய அளவுக்கு கிராத்தில் பிரசித்தி பெற்றோரு காரியாக மாறினார் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சிறு பிராயத்திலே இருந்து குர்ஆனுக்கு விளக்கமளிக்கக்கூடிய இமாம்களில், குர்ஆனுடைய விளக்க விரிவுரையாளர்களில் மிகப்பெரிய அறிவு கடலாக தலைவராக மாறியதென்றால் குர்ஆனுக்கு கொடுத்த கண்ணியம், அந்தஸ்து தான் காரணம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படி சிறார்கள் அழகான முறையில் நிகழ்ச்சியினர்கள் செய்து இந்த 5 வருட காலம் குர்ஆனை கற்று இப்பொழுது உங்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றார்கள். இந்த 5 வருடத்தோடு குர்ஆனுடைய கலை முற்றுப்புள்ளி பெறுவதில்லை. குர்ஆனுக்கு நாம் விடுமுறை கொடுப்பதில்லை. 5ஆம் ஆண்டிலிருந்து உலக கல்விகளை சிந்திப்போம், பாடசாலை சம்பந்தமான தனியார் வகுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று கூறி குர்ஆனை நாம் அவமதிப்பதல்ல, குர்ஆனை 2ஆம் இடத்தில் வைப்பதல்ல, குர்ஆன் அறிவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதல்ல. அன்பார்ந்தவர்களே, மௌத் வரைக்கும் குர்ஆனோடு தொடர்புள்ள பிள்ளைகளாக மாற்றுங்கள். அரேபிய நாடுகளை ஆராய்கின்ற பொழுது ஒரு இன்ஜினியர் ஆலிமாக இருப்பார், ஒரு டாக்டர் ஹாஃபிலாக இருப்பார், ஒரு விஞ்ஞானி ஒரு ஹாஃபிலாக இருப்பார். அத்தனை கலையிலும் பிரசித்தி பெற்றவர்கள் குர்ஆனோடு தொடர்பற்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஏன்? குர்ஆன் சொல்கிறது, யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். இந்த குர்ஆன் மூலமாக அல்லாஹ் அறிவு கொடுக்கப்பட்டவர்களை உயர்த்துகின்றான் என்பது பொய்யானதல்ல. அந்த வகையில் 5 வருடத்தோடு குர்ஆனுடைய அறிவு முற்றுப்புள்ளி பெறுவதல்ல,
இதற்கு பின்னாலேயும் தஜ்வீத் வகுப்பு என்று, ஃபிக்ஹுடைய வகுப்பு என்று, தப்சீருடைய வகுப்பு என்று, கராத்துடைய வகுப்பு என்று எத்தனையோ பல்வேறுபட்ட கலைகள், அறிவுரைகள் நிறைந்து காணப்படுகின்றன. அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அத்தோடு 5 வருட காலம் குர்ஆனை படித்து வெளியேறியதற்கு பின்னால் இந்த மதரசாவுக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பு இத்தோடு முற்றுப்புள்ளி பெறக்கூடியதல்ல. அன்பார்ந்தவர்களே, வெளியேறி செல்கின்ற மாணவ மணிகளாக இருக்கலாம், அதன் பெற்றோர்களாக இருக்கலாம், இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் தலை சிறந்த மேதைகளாக மாற வேண்டுமா? ஊர் போற்றும் உலகம் போற்றும் சிறந்த அறிவாளிகளாக ஆக வேண்டுமா? உங்களது உள்ளத்தில் வர வேண்டியது குர்ஆனை கற்றுக் கொடுத்த, அறிவை கற்றுக் கொடுத்த ஆசான்களை பற்றிய நல்லெண்ணங்கள் உருவாக வேண்டும். அவர்களை பற்றி மதிப்புகள் மௌத்து வரைக்கும் பிறக்க வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெற்றோர்கள், எந்த பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக் கொடுத்த ஆசான்களை, அதாவது அறிவை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை அவமதித்து நடப்பார்களோ, அவர்களை குறை கண்டு கொண்டு, அவர்களை ஏசிக்கொண்டும் திட்டிக்கொண்டும், அவர்களை குறை கூறிக்கொண்டும் எந்த பெற்றோர்கள் வாழ்வார்களோ, எந்த மாணவ மாணவியுடைய வாழ்நாள் கழியுமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அல்லாஹ் 3 சோதனைகளை கொண்டு சோதிக்கிறான். ஒன்று, அவ்வலஹு நிஸ்யானு மா தஅல்லமா, கற்றுத்தந்த ஆசான்களை, கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்களை ஏனோ தானோ என்று அவமதித்து கொண்டு, அவர்களை துச்சனமாக பேசிக்கொண்டு, அவருடைய குறை நிறைகளை ஆராய்ந்து கொண்டு எவர்கள் அவமதித்து வாழ்வார்களோ, அல்லாஹ் முதலாவது கொடுக்கின்ற சோதனை அந்த பிள்ளைகள் கற்ற அனைத்தையும் மறக்கடிக்க செய்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அறிவுக்கு ஆபத்தானது இன்று மறதி. இன்று எந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டாலும் மறதி நிறைந்து காணப்படுகின்றது. காரணம், அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஆசிரியர்களை பற்றிய நல்லெண்ணங்கள் கிடையாது, பெற்றோருடைய எண்ணங்களே நல்லெண்ணங்கள் கொண்டது கிடையாது. இதனால் அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனை, அல்லாஹ் அனைத்தையும் மறக்கடிக்க செய்கின்றான். இல்மில மறதி உருவாகிறது ஆசான்களை அவமதிப்பதன் மூலமாக. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலீகுர் ரிஸ்க், அந்த பிள்ளைகள் என்ன கலைகளை கற்று பட்டதாரிகளாக மாறினாலும், எந்த இடத்துக்கு தொழில் வாய்ப்புக்கு சென்றாலும் அல்லாஹ் ரிஸ்கில நெருக்கடியை உண்டாக்குகின்றான். அவர்கள் நினைத்த தொழில் வாய்ப்பு கிடையாது, எதிர்பார்க்கின்ற அந்தஸ்துக்கள் கிடையாது, அந்த தொழில் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் கிடையாது. நெருக்கடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பல சோதனைகளுக்கும் அந்த தொழில் மூலமாக முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இது எதனால வந்த விளைவு? கற்றறிகின்ற காலத்தில், கற்கை காலத்தில் ஆசான்களை அவமதிக்கிறது, ஆசான்களை துச்சனமாக மதிக்கிறது, ஆசான்களை பற்றி நல்லெண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்கள் நினைத்தாலும் கூட அல்லாஹ் இதை கொண்டு வாழ்வாராதத்தில் நெருக்கடியை உண்டாக்குறான். உயர்ந்த, அதாவது படிப்பு இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலுக்கு தக்க அந்தஸ்து கிடையாது, அந்த அறிவுக்கு தக்கன தொழில் வாய்ப்பு கிடையாது. இது கற்கை பருவத்தை அவமதித்து நடக்கின்றதால் ஏற்படுகின்ற ஒரு விளைவு. மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வசூஉல் காத்திமா, எந்த மாணவ மாணவிகள் கற்கை காலத்தில் ஆசான்களை அவமதித்து நடப்பார்களோ, எந்த பெற்றோர்கள் நல்லெண்ணம் கொண்டில்லாமல் வாழ்வார்களோ, அல்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் இறுதி முடிவை மோசமான முடிவாக ஆக்குவான். திருமணம் முடித்தாலும் முடிவு மோசமாக இருக்கும், தொழிலுக்கு கால் வைத்தாலும் மோசமான முடிவாக இருக்கும், ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு சென்றாலும் அவருடைய முடிவு மோசமாக இருக்கும். இன்று குடும்ப ரீதியாக, ஊர் ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக எதில் கால் பதித்தாலும் முடிவு மோசமாக காணப்படுவதை அனுபவ ரீதியாக பார்த்து வருகிறோம்.
ஆக அருமையானவர்களே, இந்த 3 சோதனைகளையும் வாழ்க்கையில் வருவது நமக்கு நேரம் காலங்களை ஒதுக்கி கற்றுத்தந்த ஆசிரியர்களை, அந்த உஸ்தாத்மார்களை அவமதிக்கிறது. இதனால் வரக்கூடிய விளைவு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மதரசாவில் எமது பிள்ளைகள் 5 வருடங்கள் மார்க்க அறிவை படித்து வெளியேறுவதோடு இதற்கு செலுத்த வேண்டிய பங்களிப்பு முற்றுப்புள்ளி பெறுவதல்ல. அன்பார்ந்தவர்களே, மாதாந்தம் 1000 ரூபாய் உங்களது பிள்ளைகளுக்காக கொடுத்து வந்தீர்கள். அதே போன்ற எத்தனையோ ஏழை பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள், மாதாந்த பணம் கொடுக்க வசதி இல்லாத வறிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் இப்பாட குர்ஆன் மதரசாவில் கல்வி பயிலுகின்றார்கள். எனவே இந்த மதரசாவுடைய தேவைகளை நான் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்று கிடையாது. நீங்கள் குர்ஆனுக்காக வேண்டி மாதாந்தம் 1000 ரூபாவையோ உங்களது பிள்ளைக்காக கொடுத்து வந்த 500 ரூபாவையோ தவறாமல் கொடுத்து வாருங்கள். ஏனென்றால் குர்ஆனுக்கு செலவழிக்கப்படுகின்ற பணம் இருக்கிறதே, அது சாதாரணமானதல்ல. அனைவருக்கும் ஆலிமாக முடியாது, அனைவருக்கும் ஹாபிலாக முடியாது, அனைவருக்கும் காரியாக முடியாது. ஆனால் முஸ்லிமாக பிறந்து வாழுகின்ற அனைவரும் குர்ஆனை படித்துத்தானாக வேண்டும், குர்ஆனை கற்றுத்தானாக வேண்டும். இந்த கல்லலியா மண்ணிலே எத்தனை அதாவது குழந்தைகள் பிறந்து அப்பாடசாலையில் குர்ஆன் மதரசாவில் கல்வி பயின்று வெளியாகின்றார்களோ, குர்ஆனை கற்றறிந்து வெளியாகின்றார்களோ, அத்தனை நபருடைய அத்தனை எண்ணிக்கையுடைய குர்ஆனின் நன்மைகள் கியாமம் பரிபந்தம் வரைக்கும் உங்களுக்கு வந்தே சேரும். அவர்கள் ஆலிமாக ஹாபிலாகி சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய சேவையாளர்களாக மாறிவிட்டாலும் உங்களுக்கு கபருக்கு சொத்தாக வந்துவிடும். எதன் மூலமாக? அந்த மதரசாவுக்கு லட்சக்கணக்கு கொடுக்கவில்லை, ஆயிரக்கணக்கு கொடுக்கவில்லை. மாதாந்தம் 250 ரூபாய் அல்லது 500 ரூபாய், கூடினால் 1000 ரூபாவை மௌத்து வரைக்கும் கொடுத்து வாருங்கள். சதகாவுக்கு பிள்ளைகளை பழக்குங்கள். இந்த குர்ஆன் உங்களது பிள்ளைகளுக்கு கை கொடுக்கும். எதிர்காலத்தில் அவர்களுக்கு நலமாக வளமாக இது பலமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இன்று நாம் எத்தனையோ இமாம்கள் அறிஞர்களுடைய வரலாற்றை எடுத்து நோக்கினால், இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷாஃபி மதுஹபிலே ஹதீஸ் கலையிலே மிக பிரசித்தி பெற்றவர்கள், ஃபிக்ஹ் கலையிலே மிகவும் பிரபல்யம் பெற்றவர், மிக சிறந்த மேதையாக நூற்றுக்கணக்கான கிதாபுகளை எழுதின ஒரு எழுத்தாளராக மாறியது அந்த தாய் செய்த ஒரே ஒரு பணிவிடை. கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்களுக்கு பணிவிடை புரிவார்கள். மகன் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் ஓதச் செல்கின்ற பொழுது உஸ்தாத்மார்களுக்கு முட்டாய் செய்து கொடுப்பது, அவர்களுக்கு சிற்றுண்டிகளை செய்து கொடுப்பது அந்த தாயுடைய பழக்க வழக்கமாக இருந்தது. இதன் மூலம் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தினார்கள், கௌரவப்படுத்தினார்கள். அந்த மகத்தான பணி சேவையின் மூலமாகத்தான், அந்த நற்கர்மத்தை கொண்டுதான் அல்லாஹ் பிள்ளை சிறந்த மேதையாக மாற்றினான். ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த ஊரிலே சிறந்து விளங்குகின்ற நமக்கு ஒரு சூரியனாக காணப்படுகின்ற அந்த ஷரஃபுல் மதரசாவை மதிப்போம், அதற்கு கை கொடுப்போம், அதற்கு ஆதரவு வழங்குவோம், குர்ஆனுக்கு பாடுபடுவோம். எங்களுக்கு அதை பணத்தை செலுத்த முடியாவிட்டாலும் சக்தி வாய்ந்தவர்கள், அதற்காக வேண்டி வசதி படைத்தவர்களை அணுகி அந்த பணங்களை திரட்டி கொடுப்போம், ஆலோசனைகளை வழங்குவோம். அதற்காக பாடுபடுகின்ற பொழுது ஒரு சிறந்த மதரசாவாக மாற்ற முடியும். இதை ஏன் நான் அடித்து சொல்கிறேன் என்றால், இந்த கம்பஹா மாவட்டத்திலே கூட எத்தனையோ குர்ஆன் மதரசாக்களை பார்வையிட சென்றிருக்கின்றேன். நாட்டின் பல பாகங்களுக்கும் எத்தனையோ குர்ஆன் மதரசாவுடைய பரிசளிப்பு விழாக்களுக்கு சென்றதுண்டு. ஆனால் இந்த கல்லலியா மண்ணிலே
5 வருட காலம் சில பாடத்திட்டமிடப்பட்டு 5 வருட பாட அட்டவணையிடப்பட்டு மிக செம்மையாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் எந்த மதரசாவிலும் எங்கும் கண்டது கிடையாது. 1ஆம் வகுப்பில் பிள்ளை கால் வைத்ததிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் வருடம் அழகான பாடத்திட்டங்கள் இடப்பட்டு வகுப்பாக பிரிக்கப்பட்டு சிறந்த ஆலிமாக்களை கொண்டு இது வழிநடத்தப்படுகிறது என்றால் இதை போன்றொரு மதரசா இதுவரைக்கும் நாம் எங்கே கண்டதுமில்லை. அதனால் அருமையானவர்களே, பலதரப்பட்ட சேவைகள் வகுப்புகள் இருக்கலாம். இந்த குர்ஆனுக்கு பாடுபடுகின்ற பொழுது, குர்ஆனுக்கு கை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களது அந்தஸ்துக்களை நாம் உயர்த்துவோம், அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் பறக்கச் செய்வோம். எனவே இந்த பிள்ளைகளை மதிப்போம், ஆசிரியர்களை மதிப்போம். அதே போன்று இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் தலை சிறந்த மேதைகளாக மாற வேண்டுமா, ஊர் போட்டும் உலகம் போட்டும் சிறந்த அறிவாளிகளாக மாற வேண்டுமா, ஈருலகத்துக்கும் பயனுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டுமா, பெற்றோர்களாகிய எம்முடைய சீர்திருத்தங்கள் தேவை. எம்முடைய மார்க்க பக்திகள், மார்க்க பற்றுதல்கள், அடியானுக்கு செலுத்துகின்ற, அல்லாஹுக்கு செலுத்துகின்ற அத்தனை கடமைகளையும் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில பிள்ளைகள் எல்லா கலையிலையும் தகுதி பெற்றவர்கள், திறமை உள்ளவர்கள், சிறந்த பெறுபேறுகளை பெறுகின்றவர்கள். ஆனால் இலக்குகளை அடைய முடியவில்லை, அந்தஸ்துக்களை அடைய முடியவில்லை. காரணம் பெற்றோருடைய அந்த அடாவடித்தனத்தின் காரணமாய், சீரற்ற நடத்தையின் காரணமாய், சிறந்த பண்பாடுகள் இல்லாதன் காரணமாய் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மண்டி போய் கிடக்கிறது. அதாவது மனக்கோட்டைகள் மண்கோட்டைகளாக மாற்றப்படுவதை நாம் இன்று அனுபவ ரீதியாக பார்த்து வருகிறோம். ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே குர்ஆன் என்று சொல்வது அல்லாஹ் எமக்கு தந்த ஒரு சொத்து. அதனை நாம் தினமும் ஓதுவோம், அதனை மனனம் செய்வோம், அதற்காக பாடுபடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தந்திருக்கக்கூடிய இந்த குறுகிய வாழ்நாளை மௌத் வரைக்கும் குர்ஆன் சேவையில ஈடுபடுத்தி அந்த குர்ஆனை ஓதி அதனை விளங்கி செயல்படக்கூடிய கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.